சிவராத்திரின்னும் போது எல்லாருமே நிறைய பேருக்கு என்னன்னா கண்ணு முழிச்சிட்டு சாமி பார்த்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக சாமி கோவிலுக்கு போவாங்க. ஒரு சிலவங்களுக்கு ஒரு ஒரு வழிபாடு இருக்கும். இந்த மாதிரி கைலாயவாதியம் பண்ணுறவங்க கைலாயவாதியம் பண்ணுவாங்க. இன்னொருத்தவங்க சிவத்தொண்டு செய்கிறவங்க வேற ஒரு ஒரு முறை திருவாசகம் பாடுவாங்க, உழவார பண்ணி அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வழிபாடு பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுவாங்க. இதை ரொம்ப நாங்கள் சொல்லணும்னு பார்த்தா எங்கள் எல்லாருக்குமே அடியார் பெருமக்களுக்கு அனைத்து பேருக்குமே எங்கள் குருநாதர் மகேந்திர ஐயாவால் தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்து ஒரு உத்ராஜத்தை கட்டி இன்றைக்கி இதை ஒரு ஒரு குழந்தைக்கு கூட ஒரு பொருள் எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னா அதை வாசிக்கக்கூடிய தன்மை சக்தி அந்த எல்லாருக்கும் வந்துடும். அது இவங்களுக்கு அவங்களுக்குன்னு கிடையாது. அவர் ஒரு உத்ராஜத்தை கட்டிட்டு இந்தாப்பா இதை ஒரு சிவட்டவுல கொடுத்து இந்தாங்க நீங்கள் பிடிங்க வாசிங்க அப்படின்னா அதை நாங்கள் கற்றுக்கிட்டு வரல. அவர் கொடுத்து அதை ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கு தன்னை அறியாமலே நாங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிருவோம். அது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே அவ்வளோ ஒரு இதில் எப்படி சொல்கிறது ஈடுபாடோட அப்பாவோட கலந்து ஆடுறது தான் இந்த சிவத்தொண்டு. அதனால் ரொம்ப மகிழ்ச்சியோடு பண்ணுறது. வீட்டு கதையெல்லாம் பற்றி யோசிக்கிறதே இல்லை. அப்பா கிட்ட வந்துட்டு இதை போட்டுட்டோம்னா அவரு தான். அவர்கிட்டயே ஐக்கியமாக போயிடுவோம் எல்லாருமே.